பிள்ளையான் அவர்களுடைய கதறல் தான் என்று பலரையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. நீதிமன்றத்திற்கு அழைத்து கொண்டு வரப்பட்ட பிள்ளையான் அவர்கள் நீதிமன்றத்தில் தன்னுடைய விசாரணை முடிந்துவிட்டு அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லுகின்ற அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களை பார்த்து பிள்ளையான் அவர்கள் கதறி இருக்கக்கூடிய விடயங்கள் தான் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட, அதிகாரத்தில் இருந்த ஒருவர் அலறக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை அது பதிவு செய்கிறது. எதற்காக பிள்ளையான் கதறினார்? யாரை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார்? நீதிமன்றம் பிள்ளையான் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளை என்ன? இவைகள் சார்ந்த சில தேடல்களை நாம் இந்த காணொளியில் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொளிகளும் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். பிள்ளையான் அவரை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். காரணம், ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக தமிழர் பகுதியில் இருந்தவர் பிள்ளையான் அவர்கள். பாராளுமன்ற தேர்தல் நெருங்குகின்ற அந்த காலகட்டத்தில் அவருடைய ஆதிக்கங்கள் எப்படி இருந்தது? அவரும் கருணா அவர்களும் இணைந்து களத்தில் அவர்கள் நிற்பதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதன் பின்பு உள்ளூராட்சி தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் இணைந்து களத்தில் போட்டியிடுவதற்கான ஒரு களங்கள் எடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்திகள் தான். அப்படி இருவரும் இணைந்து போட்டியிடக்கூடிய அந்த களம் எடுக்கப்பட்ட அந்த சூழலில்தான் விசாரணைக்கென்று அழைக்கப்பட்ட பிள்ளையான் அவர்கள் அதன் பின்பு கைது செய்யப்பட்டு அவர் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார். எதற்காக விசாரணைக்கென்று அழைக்கப்பட்டார் என்ற பொழுது முதலில் பரவலாக பேசப்பட்டது, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய விசாரணையில் முடுக்கிவிட்டதின் காரணமாக பிள்ளையான் அவர்களுடைய வலதுகரமாக திகழ்ந்து கொண்டிருந்தவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில்தான் பிள்ளையான் அவர்களை விசாரணைக்கென்று அழைத்திருக்கிறது அந்த குற்றப்புலனாய்வுத்துறை என்கின்ற செய்திகள் தான் பரவலாக பேசப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் யாருக்காக, யார் அதை முன்னின்று செய்தார் என்கின்ற பொழுது பிள்ளையான் அவர்களுடைய பெயர் முதன்மையாக இருந்தது. மற்றவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த பொழுது பிள்ளையான் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் இருந்தது. அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய களம், அவரை சுற்றி மக்கள் அதாவது அவரை சுற்றி இருந்த ஒரு அதிகார பலங்கள், இவைகளை மையப்படுத்திய ஒரு காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பிள்ளையான் என்கின்ற அந்த ஒரு மனிதர் ஆளுமை சக்தியாக தெரியக்கூடிய களங்கள் தான் அது இருந்தன. எனவே அவரை எதிர்த்து யாரும் எந்தவிதமான கருத்துகளும் பதிவிடுவது என்பது இயலாத ஒரு காரியமாக இருந்தது. இந்த சூழலில்தான் அனுரா அவர்களுடைய ஆட்சி பீடம் வருகின்றது. வந்த பின்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை குறித்த அந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகிறது. அந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகின்ற அந்த சூழலில் பிள்ளையான் அவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கிய தொடர்புகள் என்ன என்கின்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் பிரதான செய்திகளாக அவைகள் வெளிவருகிறது. எனவே அவரை விசாரிக்கக்கூடிய ஒரு களம் எடுக்கப்படுகிறது. அப்படி விசாரிக்கக்கூடிய களம் எடுக்கப்பட்ட பொழுது எல்லோரும் நினைத்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்திய விசாரணை என்று. ஆனால் அதன் பின்னணியில் வேறொரு களமும் ஓடிக்கொண்டு இருந்தது என்பதை அதன் பின்புதான் நம்மால் அறிய முடிந்தது. அதாவது ஒரு 5 பேரை கொன்ற வழக்கில், அதாவது கிழக்கு பகுதியில் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொருவரை கொன்ற வழக்கில் பிள்ளையான் அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் பிள்ளையான் அவர்களை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சிறைச்சாலையில் அடைத்த பொழுதே நான் அப்பொழுதே ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். பிள்ளையான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மூடு விழாவை நடத்திவிட்டது இந்த கைது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் பிள்ளையான் அவர்கள் எப்படியாவது ஜாமீனில் அது வெளியே வந்து விடுவார், காரணம் அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்கின்ற கதைகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் பரவலாக அரசியல் நோக்கர்கள், அரசியலை மையப்படுத்தி பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சொன்ன செய்தி ஒன்றாகத்தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த வழக்கில் பிள்ளையான் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருவது என்பது நடைபெறாத ஒரு களமாக இருக்கிறது என்றுதான் குறிப்பிடப்பட்டது. இன்றும் பிள்ளையான் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணையின் களத்தில் கண்டிப்பாக இன்று பிள்ளையான் அவர்களுக்கு பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம் என்கின்ற செய்திகளும் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் பிள்ளையான் அவர்களை எப்படி காவல்துறை அழைத்து கொண்டு சிறைச்சாலையிலிருந்து வந்ததோ அதுபோல சிறைச்சாலைக்கு அவரை திருப்பிக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழலைத்தான் நீதிமன்றம் அறிவித்தது. பிள்ளையான் அவர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. கண்டிப்பாக தனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்றுதான் அவர் நினைத்திருக்கக்கூடும்.
ஆனால் மீண்டும் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை வந்தவுடன் அவரால் அதை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவரை அழைத்து கொண்டு திருப்பி செல்வதற்கான களம் எடுக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். அப்படி கேள்விகளை கேட்கின்ற பொழுது பிள்ளையான் அவர்கள் கொதித்து போய் கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவர் அந்த கோபத்தோடு அந்த கருத்துக்களை பதிவிடக்கூடிய காட்சிகளை நீங்கள் இணையதளங்களில் போய் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். அவர் என்ன குறிப்பிடுகின்றால், அனுராவை, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவரை மையப்படுத்திய கருத்துக்களை பிள்ளையான் அவர்கள் மிக கோபமாக எடுத்து வைக்கிறார். என் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளுமே பொய்யான வழக்கு. திட்டமிட்டு அனுரா என் மீது பொய்யான வழக்குகளை திணித்திருக்கிறார். அவருடைய வாய் எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்த பொய்களும் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு செய்தியை மிக கோபமாக எடுத்து அவர் வைத்தார். அந்த பிள்ளையான் அவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது காவல்துறை அவரை அதாவது வேறு எதுவும் பேசிவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு களங்களை எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வழக்கு பொய்யான ஒரு வழக்கா? பிள்ளையான் குறிப்பிடுவது போல அனுரா அவர்கள் திட்டமிட்டு பிள்ளையான் அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற கணக்கீட்டில் ஒரு பொய்யான தகவலை எடுத்துக்கொண்டு இதுபோன்ற செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது உண்மையிலே பிள்ளையான் அவர்கள் செய்த பல கொலைகள், அதாவது 5 கொலைகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதன் பின்னணியில் பிள்ளையானுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு என்று பலரும் குறிப்பிடுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கோத்தபய ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே போன்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முதன்மையான களத்தில் இருந்தால் கூட அதை செயல்படுத்தியதில் பிள்ளையான் அவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது என்கின்ற செய்திகளையும் பலர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே தற்பொழுது உள்ள சூழலில் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருந்த பிள்ளையான் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏறக்குறைய ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து விட்டது என்பது நாம் யூகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னொன்று, அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் இருந்து அவர் இலகுவாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் அது மிக மிக குறைவு என்கின்றார்கள். தொடர்ச்சியாக சிறைச்சாலைக்குள்ளே வைத்து பிள்ளையானை அவருடைய வாழ்க்கையே சிறைச்சாலையாகவே முடிந்துவிடும் என்கின்ற செய்திகளையும் பலர் எடுத்து வைக்கிறார்கள். தமிழ் மக்களையே அழிப்பதற்கு சிங்களர்களுக்கு கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருந்த பிள்ளையான் அவர்கள் நினைத்தே பார்த்திருக்க மாட்டார். தன் மீது இப்படியெல்லாம் வழக்கு வரும், தான் நிரந்தரமாக சிறைச்சாலைக்குள் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் என்பதையெல்லாம் அவர் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் அவரால் சிந்தப்பட்ட அந்த இரத்தங்களினுடைய ஓசை இன்று அவருக்கு தகுந்த தண்டனையை பெற்று கொடுத்து கொண்டு இருக்கிறது என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.